விஜய் காவேரி கிட்ட கேக்குறாங்க, "நீ கன்சீவா இருக்கிறத தாத்தா கிட்ட சொன்னா தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம தாத்தா கிட்ட சொல்லலாமா?" அப்படி சொல்றாங்க. சரிங்க அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனேவும் ஃபோன் பண்றாங்க விஜய் தாத்தாவுக்கு. தாத்தாவுக்கு கால் பண்ண உடனே தாத்தா ஃபோன அட்டெண்ட் பண்ணிட்டு, "என்னப்பா விஜய் எங்க இருக்கிற?" அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே விஜய், "தாத்தா நான் நம்ம ஃபார்ம் ஹவுஸ்ல தான் இருக்கிறேன்." அப்படின்னு சொல்றாங்க. "நம்ம ஃபார்ம் ஹவுஸ்லயா?" "ஆமா தாத்தா நானும் காவேரியும் தான் இங்க இருக்கிறோம்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. "காவேரியும் அங்க இருக்கிறாளா? நீ என்னப்பா சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, விஜய் உடனே நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அதுக்கடுத்து, "தாத்தா ஒரு சந்தோஷமான விஷயமும் நான் சொல்றேன் தாத்தா. அதாவது நீங்க கொள்ளு தாத்தா ஆகப் போறீங்க. நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு குழந்தை வரப்போகுது." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. உடனே, "என்னப்பா விஜய் இந்த சிச்சுவேஷன்ல நீ சொல்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுவும் இல்லாம மீடியால என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது, "நீ சொல்றத கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம் வருது." அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்றாங்க. உடனே விஜய், "ஆமா தாத்தா எனக்கே தெரியாது. நான் டாக்டர் சொல்ல போய் தான் எனக்கே தெரியும். காவேரி என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டா." அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரிப்பா அந்த பொண்ணு எவ்வளவு மன வருத்தம் இருந்தா வெளியில சொல்ல முடியாம தவிச்சிருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா காவேரிக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. "சரி காவேரிட்ட குடு, காவேரிட்ட பேசணும்." அப்படி சொல்லி தாத்தா சொல்றாங்க. உடனே விஜய் காவேரிட்ட குடுக்குறாங்க. "தாத்தா எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "நான் நல்லா இருக்கேன்ம்மா. நீ எப்படிம்மா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கேட்கறாங்க. காவேரி, "நான் நல்லா இருக்கேன் தாத்தா." அப்படின்னு, "எங்க வீட்டு வாரிசு நீ உன் வயித்துல சுமக்கிறன்னு சொல்லிட்டு விஜய் சொன்னா. ரொம்ப சந்தோஷம்மா. நீ சீக்கிரமாவே எங்க வீட்டுக்கு வந்துருமா." அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்றாங்க. "இப்பவே நீ எங்க வீட்டுக்கு விஜயோட வந்துறேன்." அப்படி சொல்றாங்க. "இல்ல தாத்தா இப்ப வர்றது அவ்வளவு நல்லது கிடையாது. இப்ப அம்மா கிட்ட சொன்னாலும் அம்மா என்ன சந்தோஷமா அனுப்பி வைக்க மாட்டாங்க. வருத்தப்பட்டு தான் அனுப்பி வைப்பாங்க. அப்படி ஒண்ணு நடக்கக்கூடாது. வெண்ணிலா பிரச்சனைய விஜய் முடிச்ச உடனேயும் என்ன சந்தோஷமா கூட்டு போறதுக்கு எங்க அம்மா அனுமதிப்பாங்க. அப்ப நான் வரேன் தாத்தா." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "சரிப்பா சீக்கிரமாவே விஜய் இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சிடுவான். அதுக்கு பிறகு நீ இந்த வீட்டுக்கு வரலாம் சந்தோஷமா." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. "சரிங்க தாத்தா பாட்டியும் கேட்டதா சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.